என்னோட அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது மூவியில் பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் நல்லா இருந்து மூவி மொக்கையான மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க ரொம்ப பேச வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே வித்துவேக்கே. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம். இல்லடா முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் பேரு ஃபிளாஷ்பேக் ஆரம்பமா? பிகில். தளபதி அட்லி நடிச்ச 3வது படம் தான் பிகில். இந்த படத்துல பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண ஒரு மூவி. இந்த மூவில பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிளாஷ்பேக்ல அந்த ராயப்பன் கேரக்டரும் அவன் பையன் மைக்கேல் கேரக்டரும் பார்த்தோம்னா இந்த படத்துல ரொம்பவும் முக்கியமா நமக்கே தெரியும். மற்றபடி பார்த்தோம்னா இந்த படத்துல சுமாரான எல்லாமே நல்லா இருக்கும், பட் ரொம்ப சுமார் தான். படத்துல நம்ம மெயினா தோன்றதே பார்த்தோம்னா இந்த ஃபிளாஷ்பேக்ல அந்த ராயப்பன் கேரக்டர் தான். அந்த படத்தில் வந்து கெத்தே வந்து ராயப்பன் தான். மற்றபடி மைக்கிள், கரண்ட் மைக்கிள்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஃப்ளாஷ்பேக் மைக்கிள் பார்த்தோம்னா சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கை தூக்கிட்டா அந்த படத்தில் ஒன்றுமே இருக்காது. ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் நல்லா இருக்கும். அந்த படத்தை தூக்கிட்டு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் மாதிரி தான் இருக்கும். அந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சதுக்கப்புறம் அந்த ராயப்பன் கேரக்டர் மட்டும்தான். உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பன் எப்பவுமே இருப்பான். அடுத்து நம்ம 2வது பார்க்க போகிற படம் பேரு அநீதி. இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கைதி படம் வில்லன் அர்ஜுன் தாஸ் தான். பார்த்தோம்னா இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. அந்த படத்துல கைதில பார்த்தோம்னா வில்லனாவும் மாஸ்டர்ல வில்லனாவும் மிரட்டி தள்ளி இருப்பாரு. இந்த பேப்பர்ல 5 போலீஸ்காரன் பேர் இருக்கு. இவனுக்கு தலை கொண்டவனுக்கு இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ஃப்ளாஷ்பேக் தான் பார்த்தோன்னா நல்லா இருக்கும். அதில் காளி வெங்கட் நடிச்சிருப்பாரு. ஆனால் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த அப்பா கேரக்டர் மட்டும் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் மௌனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு என்ன இந்த சாக்லேட்ல 2 கொடுங்க. இந்த ஃப்ளாஷ்பேக் இருந்ததுனால தான் படமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தவிர ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் படத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அந்த கதையே பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக் தான் அந்த படமே ஓடிச்சு. தங்க பிள்ளை என்னமா அப்படி மேல எல்லாம் கரையிட்டு வந்து நிக்க? சும்மா விளையாட்டுக்குப்பா. அடுத்து நம்ம 3வது பார்க்க போற படம் பேரு அறிவம். இந்த படத்துல யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தோம்னா சித்தார்த் சார் தான் நடிச்சிருக்காரு. இந்த படம் பார்த்தோம்னா ஒரு பேய் கான்செப்ட் மாதிரி ஒரு போகும். ஆனால் இந்த படத்துல அதாவது மண்டியை ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்ச மாதிரி தான் இந்த படமே ஆக்சுவலாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் தான் நல்லா இருக்கும். அதில் சித்தார்த் சார் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக நடிச்சிருப்பாரு. இந்த டீல கலப்படம் இருக்கு சீல. இப்போ நம்ம நடக்கிற நாட்டில் என்னென்ன நடக்குதோ அதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. இதை தவிர அழுகாத ஹைபிரிட் வாழைப்பழம், பாலிஷ் செய்யப்பட்ட ஆப்பிள்ஸ், வேக்ஸ் கோட்டட் பேப்பர் கப்ஸ், பிளாஸ்டிக் கவரில் வேக வச்ச இட்லி, மட்டன் போய் சொல்லி விற்கப்படுற நாய்க்கறின்னு நிறைய இருக்கு சார். அதையே ஒரு ஃபுல் படமாக எடுத்திருந்தாவே நல்லா ஓடி இருக்கும். ஐடியா இல்லாத பசங்க. நான் பேய் கான்செப்ட் தான் எடுப்பேன்னு டைரக்டர் நல்லா முடிவோடு எடுத்து ஒரு நல்ல கான்செப்டை கொலையாக கொண்டது தான் இந்த படம். கோழி பண்ணை கிட்டத்தட்ட 50 ஏக்கரில் இருக்கு. பொதுவாக ஒரு கோழி வளர 3 to 4 மாதம் தேவை. அப்படி வளர்ந்தால் தான் ஆரோக்கியம். ஆனால் இவர் பண்ணையில் வளர்கிற கோழிக்கு காலிஸ்ட்னு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுனால அது 48 நாள்லேயே 3 கிலோ வரைக்கும் வளருது. இப்படி அப்நார்மலாக வளர்த்த கோழினால நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாகுது. குறிப்பாக பெண் குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா 7 to 10 வயசுக்குள்ளேயே கண்டிப்பாக வயசுக்கு வந்துடுவாங்க. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? அடுத்து நம்ம 4வது பார்க்க போகிற படம் பேர் லிங்கா. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாம தான் KS ரவிக்குமார். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் மட்டும்தான் நல்லாவே இருந்துச்சு. எல்லாவும் பார்த்துப்பா. மற்றபடி இந்த படத்தில் பார்த்தோம்னா நிறைய சீன் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. மேலே இருந்து உளுந்தோடனே மண்டையில் அடிப்படுமா அப்படி தூக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுதான். அதுக்குள்ள ஒன்றிங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். ஆக்சுவலாக முன்னாடி படம் நிறைய படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன் இந்த படத்தில் கிரிஞ்சா கொண்டு வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக எதுவுமே இருக்காது அந்த படம். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து தரலாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் நல்லா தான் இருக்கும். இதை பாருங்க, இங்கே சந்தோஷம் இருந்தா எங்கே போனாலும் சந்தோஷம்தான். இங்கே சந்தோஷம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்கே போனாலும். ஆனால் அந்த ஃப்ளாஷ்பேக்கோட அந்த படமே அந்த கதையே முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன எடுக்கிறதுன்னு தெரியாமல் தான் இந்த கான்செப்டே எடுத்திருக்காரு. அதை கேஎஸ் ரவிக்குமார் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. கிளைமேக்ஸ் வந்து இப்படி பண்ணணுன்ற ஐடியா வந்து இப்போ இல்லை. ரஜினி சார் நான் சொல்லும் போது நிறைய ட்ரிம் பண்ண வேண்டியிருக்கு சார். ஐயோ நல்லா இருக்கு கெடுத்துறாதீங்க அப்படின்னாரு. ட்ரிம் பண்ணாம வேற ஏதாவது பாருங்க, எவ்வளவு ஃபுட்டேஜ் முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்து. ஏன்னா அந்த கேரக்டர் மீன்ல படமே லிங்கேஸ்வரன் கேரக்டர் தான். அதனால நாங்க வச்சிருந்த அந்த கிளைமேக்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேற ஒரு கிளைமேக்ஸ் பேசணும். அந்த பலூன் ஐடியா சொன்னாரு. ரஜினி சார் சொன்னா ஓகே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்காக ஃபிளாஷ்பேக்கை ஃபுல்லாக படமாக எடுத்துருக்கலாம். எதுக்கு செகண்ட் ஹாஃப்ன்ற பேரில் எங்கே தாலியாக இருக்கணும்? இவன் போட்டு தாலி இருக்கிறான் சார். அதனால ஃபிளாஷ்பேக் நல்லா இருக்கு, பட் படம் மொக்கையாக தான் இருக்கு. என்ன நடிக்கிறீங்க? இவனுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக், அதை நீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிற. அடுத்து நம்ம லாஸ்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிற படம் பேர் பாகுபலி. பாகுபலி ஃபேன்ஸ் யாரும் கோவப்படாதீங்க, நம்ம பாகுபலி சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக இந்த பாகுபலி படமே பார்த்தோம்னா மேக்ஸிமம் ஒரு 90% பார்த்தோம்னா பாகுபலியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் தான். அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீன் லவ் சீன் இருக்கும், அதுக்கடுத்து மலையில ஏற சீன் இருக்கும், அதுக்கடுத்து அம்மாவை காப்பாற்றி அனுஷ்கா அம்மாவை காப்பாற்றிட்டு கூட்டு வர சீன் அதுதான் இருக்கும். மற்ற தவிர எல்லாமே பார்த்தோம்னா படமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக் தான். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. பார்ட் 1ல முக்காவாசி பார்த்தோம்னா ஃப்ளாஷ்பேக் தான் போகும். பார்ட் 2வே முக்காவாசி எல்லாமே ஃப்ளாஷ்பேக் தான் போகும். இந்த படமே ஃப்ளாஷ்பேக்கை நம்பிதான் இருந்துச்சு. செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. அப்படி இந்த ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பாகுபலி மகேந்திர பாகுபலி சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி அமரேந்திர பாகுபலி ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக பண்ணல. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? நாங்கள் இந்த விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சோம். அது கண்டிப்பாக நல்ல வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இதே மாதிரி உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் மட்டும் நல்லா இருந்த படம் மொக்கையாக இருந்த படங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்கள் டைமை ரொம்ப எடுத்துக்கிட்டோம். வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ன பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் உங்கள் ஏகே திவிகே. சமரசனே, உங்க வியாபாரம்லாம் எப்படி போய்? வியாபாரம்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு.